உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, அதான் கிணத்துல குதிச்சாச்சுல்ல, இப்ப எதுக்கு பயப்படுற? என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்க்கா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இவ்ளோ பயப்படுறியா? பயம் இருக்கதானே செய்யும் ஷாலு. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு ரிஷி வேற நான் கோர்ட்ல சந்திக்கணும். கோர்ட்ல நாளைக்கு 11 மணிக்கு கூப்பிட்டுருக்கிறதா மலிஷ்கா மெசேஜ் பண்ணிருக்கா. அதான் பயமா இருக்கு. நீ என்ன யோசிக்கிற? நான் எதையுமே யோசிக்கல ஷாலு. எனக்கு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. உள்ளுக்குள்ள பயம் ஏற்படுது, அதே நேரம் நம்பிக்கையா இருக்கு. நாங்க பிரியறதுக்காக மட்டும்தான் கோர்ட்டுக்குள்ளேயே போவோம். ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வெளியே வருவோம். லிஸ்டன், பொண்ணை பத்தி என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி விட்டுறேன். என்ன கேட்டா உன் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லிடு. ஆனா எனக்கு அலுமினியம் வேணும், அது போதும். அலிமோனி, உனக்கு புரியுதுல? அப்ப நான் சொன்னதை மட்டும் நீ செய், இல்லனா ஃபீஸ் கிடைக்காது. மியூச்சுவல் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஃபீஸை மிச்சப்படுத்திருக்கலாம்ல. நான் எதுக்கு கூப்பிடாம இருப்பேன்? மியூச்சுவல்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டா எங்க பேச்ச அவங்க கேட்கலனா அப்ப மியூச்சுவல்ல அன்மியூச்சுவல் பண்ணி விட்டுரு. அப்ப நீ தேவைப்படுவல. அண்டர்ஸ்டாண்டிங்? கோ. எஸ். என்னாச்சு? நீங்க ரொம்ப லக்கி. உங்க கேஸை விசாரிக்க வர ஜட்ஜ் இருக்காங்களே, எதுக்காகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நியாயம்னு பட்டுச்சுன்னா யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஹியரிங்லேயே டிவோர்ஸை கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட கேஸ் மியூச்சுவல் தானே, மற்றதெல்லாம் ஜட்ஜ் பார்த்துப்பாங்க. மிஸ்டர் ரிஷி ஓபராய், இன்னையிலேருந்து நீங்க பேச்சுலராக மாற போறீங்க. யாரு என்ன சொன்னாலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. உண்மை இதுதான். உன்னாலதான் ரிஷியை காப்பாற்ற முடியும். உன்னுடைய ஜாதகம் தான் ரிஷியோட மார்க்கேஷ தோஷத்துக்கு நிவாரணம். 4 நாளைக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் ரிஷிக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும். யாரு ரிஷி அப்புறம் லக்ஷ்மி? இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சா? இவ்வளவு சீக்கிரமாவா? கூப்பிடுங்க. முதல்ல நான் ஹஸ்பண்டை கூப்பிடுறேன். இவரான மிஸ்டர் ரிஷி ஓபராய். மிஸ்டர் ரிஷி, நீங்க டிவோர்ஸ் கேட்குறீங்க, ஏன்? என்ன அது அவதான் கேட்டதா? ஆனா நீங்க 2 பேரும் விரும்புறீங்க இல்லையா? மியூச்சுவலி ஃபைல் பண்ணிருக்கீங்க. யா, சாரி, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வேற எதையாவது யோசிச்சா அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது கோர்ட். சாரி. சரி, நீங்க கோர்ட்டுக்கு சொல்லுங்க, என்ன காரணம், ஏன் டிவோர்ஸ் கேட்குறீங்க? நான் ஜட்ஜ் முன்னாடி உங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது நீங்க காரணத்தை சொல்லுங்க. காரணமா? என்ன காரணம்? என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை, எனக்கு ஏற்ற பார்ட்னராக இல்லை. மொத்தத்தில் நீங்கள் லக்ஷ்மிக்கு எதிராக பேசணும். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். இங்க பாருங்க, இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லை. இதால எனக்கும் இல்லை, லக்ஷ்மிக்கும் இல்லை. ஏன்? என்ன அவகிட்ட என்னால பேசக்கூட முடியல. 5 நிமிஷத்துக்கு மேல என்னால அவ கூட இருக்க முடியல. யுவர் ஆனர், அவ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னால தாங்க முடியல. இதெல்லாம் நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும் ரிஷி. நான் உன் மனசு அந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன். அதனால நீ என்னையே ஹர்ட் பண்ண விரும்புற. நீ இப்போ என்ன சொன்னாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் யுவர் ஆனர், அது ஐ ரிக்வெஸ்ட். நான் லைஃப்ல முன்னேற நினைக்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் யாரு வராங்கன்னு. யார் வராங்க, எப்ப வர போறாங்க, வேற எவ்வளவுன்னு சொல்ல வரீங்கல்ல? எஸ், நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன். வருங்காலத்துல யார் வராங்களோ, யார் வந்தாலும் அவங்க லக்ஷ்மியை விட பெட்டராவே இருப்பாங்க. அவங்க யாருன்னா
இவங்க தான். இவரோட ஒய்ஃபை கூப்பிடுங்க. சொல்லுங்க, நீங்களும் டிவோர்ஸ் விரும்புறீங்களா? எஸ். காரணம்? இவரோட லைஃப்ல முதல்ல இருந்தே வேற யாரும் இருக்காங்க. அப்ப நான் எதுக்கு வாழணும்? அதோட அத்தை, அது ரிஷியோட அம்மாவுக்கும் மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த இவர் ஒரு தடவை கூட மறுக்கவே இல்ல. நான் இப்போ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால மலிஷ்கா நீ வீட்டை விட்டு போன்னு அவர் சொன்னதே இல்ல. என்னைக்கும் சொன்னதில்ல. இனிமே லக்ஷ்மி தான் எனக்கு எல்லாமே, நீ எதுவும் கிடையாதுன்னு அவர் சொன்னதே இல்ல. இவருக்கு மலிஷ்காவை தான் பிடிச்சிருக்கு. என் கூட வாழ்றதுல இவருக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் இவர் கூட வாழணும்? போய் சொல்றான். மலிஷ்காவை விட சொல்லி நீ இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. அவ இருக்க கூடாதுன்னு எப்போ சொன்னதே இல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? கல்யாணம்னா என்னன்னே உனக்கு தெரியாதா? வலம் வரும்போதே நம்ம சத்தியம் பண்றோம். அதோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உரிமையும் வந்து. உரிமையா? உரிமையை பத்தி பேசுறியா? அப்ப நீ வீட்டை விட்டு போனீங்க, முன்னாடி பண்ண சத்தியத்தெல்லாம் மொத்தமா மறந்துட்டு வெளியே போனல, அதெல்லாம் என்ன? சரி, நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்? எதுக்காக நான் அந்த வீட்ல இருக்கணும்? நீ என்கிட்ட போய் சொல்லிருந்த. ஷாலு, விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அக்கா எதுக்கு இப்படி பேசுறான்னு புரியவே இல்ல. மாமா கூட வாழ ஆசைப்பட்டா, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறா? லக்ஷ்மி, நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். ஒரு முறை இல்ல, பல முறை. அது என்னன்னா, நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. பட் எனிவேஸ், எனக்கு இந்த உறவுல இருக்க வேண்டாம். இதுக்கு மேல இவ கூட வாழ முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நாங்க எப்ப மீட் பண்ணாலும் ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அவ புரிஞ்சுக்கல, நான் அவளை புரிஞ்சுக்கல. ஆனா நான் வாழ்க்கையில முன்னேறணும். அது என் லைஃப்ல நான் முன்னேற போறேனா இல்ல இப்படியே இருக்க போறேனான்னு தெரியல. ஆனா எனக்கு என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரே டென்ஷனா அது இவதான். எனக்கு இவ கிட்ட இருந்து விடுதலை வேணும். நான் இவ கூட வாழ மாட்டேன். அதான் சொல்றேன். யுவர் ஆனர், ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? போய் உட்காருங்க. ரிஷி ஓபராய், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சீக்கிரமா சொல்லுங்க, இல்லனா நீங்களும் போலாம். ஆமா, எனக்கு நிறைய விஷயம் சொல்லணும். இவ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்ல. இந்த உறவுல, என்னோட மேரேஜ்ல நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் தேடினேன். ஆனா இவ வெறும் பணத்தை தான் தேடினா. ஐயோ கடவுளே, ஏன் இப்போ எல்லாமே தலைகீழ நடக்குது? இப்போ நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல நியாயத்தை வழங்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.